ஏன் ஆதி இன்னும் தூங்கலையா? என்னாச்சு? இன்னும் நீ நார்மல் ஆகலையா? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. எதையும் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா யோசிக்காம இருக்க முடியல. யோசிக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா தப்பா யோசிக்காம இருந்தா சரிதான். எனக்கு ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி தோணுது ரம்யா. நீ எந்த தப்பும் பண்ணல ஆதி. உன்னை சுத்தி நடந்ததுதான் தப்பு. எனக்கு அது புரியுது நிஷா. இல்லைனா இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு புரியுது. அப்புறம் என்ன ஆதி, நடந்ததெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாரு. அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட முடியும்? ஈஸியா தூக்கி போடுறதுக்கு அது என்ன குப்பையா? என் வாழ்க்கை. ஹே பாரதி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உன் புருஷன்தான் உனக்கும் உன் குழந்தைக்கும் எல்லாமுமா இருந்திருக்காரு. ஆனா அப்படி இருந்தவரை ஏன் இப்படி பண்ணணும்? நீ எதையுமே வேணும்னு பண்ணல ஆதி. சில விஷயத்த நீ கடந்து போகணும், சில விஷயத்த நீ மறந்து போகணும் தான் இப்படி ஒரு முடிவுக்கே நீ வந்த. அதனாலதான் ஒரு ஃப்ரெண்டா நான் உன் கூட நின்னுட்டு இருக்கேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும். இவ்ளோ நடந்தும் ஏன் திரும்ப திரும்ப என்ன அவர் தேடி வந்தாரு? அப்படி வந்தவர்கிட்ட நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு தானே கேட்க போறேன். இல்லை நிஷா, நான் அதை கேட்கல. இந்த 4 வருஷத்துல நான் நடந்ததெல்லாம் மறக்கணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி அதனால ஏதாவது பிரச்சனையா? இப்போ நீ அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? விட ஆதி. ப்ளீஸ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு மட்டும் சொல்ல. இல்ல ஆதி, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காத பாரதி. யார் என்ன சொன்னாலும் ஆதிதான் உன் புருஷன், நீதான் ஒரு பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது, புரியுதா? புரியுது நிஷா, எனக்கு எல்லாமே இப்போ புரியுது. புரிஞ்சிருச்சுல்ல? அப்ப இதுக்கப்புறமாவது கண்டதையும் யோசிக்காம நிம்மதியா நீ தூங்கு, சரியா? அதெல்லாம் சரிதான். ஆனா இதுக்கு மேல அவரை எப்படி தேடுறது, எங்க போய் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதை பத்தியெல்லாம் யோசிக்காத பாரதி. ஆண்டவன் எப்பவும் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பான். அம்மா, என்னம்மா இவ்ளோ நேரம்? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? பாரதிமா. இந்த காஞ்சிபுரத்து பொண்ணு தானே? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க? ஆமா, ஏன் ரம்யா கல்யாணத்துக்கு வரல? அம்மா, அவ கல்யாணத்துக்கு வந்தா, நீதான் அவளை பார்க்கல. வந்தாளா? சரி சரி. பாரதி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. எத்தனை குழந்தைங்க? உள்ள தூங்கிட்டு இருக்கா, இன்னொன்னு வயித்துக்குள்ள தூங்கிட்டு இருக்கா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. டெய்லியும் இவ்வளவு லேட்டா தான் வருவீங்களாமா? இல்ல பாரதி, நான் வேலை பாக்குற வீட்டோட ஓனர் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூட படிச்ச ஒருத்தர் வந்திருக்காருமா. அவரு அடுத்த வாரம் அமெரிக்கா போறாரு போல. அது வரைக்கும் அவர் இங்கதான் இருப்பாராம். அதான் அவருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரம்யா, காலையில நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணுமா. என்ன கொஞ்சம் உன் வண்டியில கொண்டு இறக்கி விட்டுடுறியா? அம்மா, காலையில நான் என் நாத்தனார் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா? நாளைக்கு நான் போகலன்னா என் மாமியார் என்ன பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். உன் மாமியாரும் நாத்தனாரும் உன்ன இந்த பாடுபடுத்துறாங்க. ஆனா சிங்கப்பூர்ல இருக்கிற உன் புருஷனுக்கு இது எதுவுமே காதல விழாதுல்ல. ரொம்ப தூரத்துல இருக்காருல்லம்மா, அதான் காதல விழல. இந்த கிண்டலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லடி. இப்ப நான் காலையில எப்படி போறது? ஆட்டோக்காரனை கூப்பிட்டா ஒரு நாள் சம்பளத்தை கேட்பாண்டி. அம்மா, என் ஸ்கூட்டி வீட்டுல தானே இருக்கு. பேசாம நீ பாரதியை கூட்டிட்டு போயிடு. பாரதி, காலையில அம்மாவை மட்டும் அந்த வீட்டுல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறியா? ம், சரிடி, நான் போய் விட்டு வந்துடுறேன். உன் வீடு தானே? ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து.
என்னடா அன்னைக்கே வரேன்னு சொல்லிங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க? அதான் ஆதியோட பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஈஸ்வரி, ம். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க. ராணிகிட்ட சொல்லி ஆரத்தி எடுக்க சொல்லு. ஆ. ராணி, அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. ராணியா? அவ எப்ப வந்தா? அவ நேத்து தாண்டா வந்தா. ஏய், யார் அந்த ராணி? என் அக்கா மகாண்டாளு, அழகருக்கு அக்கா, உனக்கு நாத்தனா. ஆஹா. இவ சாதாரண ராணி கிடையாது. இந்த சாண்டி ராணிம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவ. உசார வேறு சரியா, ரொம்ப பழகாத அவ கூட. இல்லாத ஒரு விஷயத்த நாளாக்கி 8 இருக்கிறது எல்லாத்தையும் நரநாசம் பண்ணிடுவாங்க. சொல்லிட்டேன் நானு, ரொம்ப ஒட்டி உறவாட. நான் பாத்துக்கிறேன். வா. ஏய், எப்ப வந்த நீ? இதான் நீ புடிச்சிட்டு வந்த புளியங்கொம்பா? என்னமோ பொண்ணு ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. அது ஒண்ணும் இல்ல மதினி. உங்க பக்கத்துல நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ்வர்யா ராய் கொஞ்சம் சுமாரா தான் தெரிவாங்க. அப்புறம் நான்லாம் ஒரு ஆளா? நல்லா தான் பேசுற. ராணி, ஆரத்தி எடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போ. ஆ. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. சரி, ஓகே. சித்தி, பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போ, நான் வந்துடுறேன். வாங்க, உள்ள வாங்க. ஓ. ம். அப்ப இந்த பேக் நீங்க எடுத்து. டேய். சரி விடுங்க, முறைக்காதீங்க. இந்த ஆண்டாளு, இதுல இருக்கிற தீக்குச்சி எல்லாம் தீர்றதுக்குள்ள இங்க உள்ள விளக்கெல்லாம் ஏத்தணும். இதெல்லாம் எங்க ஊரு சம்பிரதாயம். ஒரே ஒரு குச்சி தான் இருக்கு, விளக்கேத்த சொல்றீங்க? அப்படின்னா நீ அதிர்ஷ்டசாலி ஆண்டாளு. இந்த ஒரு குச்சியிலேயே நீ விளக்கு ஏத்திட்டா நீ பெரிய புத்திசாலின்னு தெரிஞ்சிரும். சிக்கனத்துல அரிசியாவும் சேமிப்புல சிறப்பாவும் இருக்கிற மருமக எங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு நாங்களும் மார் தட்டி சொல்லிக்குவோம்ல. போ, போய் விளக்கேத்து. என் மருமகன்னா சும்மாவா? பாத்தியா என் மருமகள? சிக்கனத்துல மட்டும் இல்லடி, புத்திசாலித்தனத்திலயும் பெரிய ஆளுன்னு காட்டிட்டா பாத்தியா? விளக்கு இங்க மட்டும் தானா, இல்ல வேற எங்கேயாவது இருக்கா? நான் அதெல்லாம் ஏத்தணுமா? ஓய், எப்படியா மொண்டாட்டி?
உனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தைய பிடிச்சிட்டு வந்திருக்க பாத்தியா? ஆமாமா, நல்ல ஆளா தான் புடிச்சிட்டு வந்திருக்க. உனக்கு வேற தேவையில்லாத சிரமத்தை கொடுக்குறம்மா. இதுல என்னமா இருக்கு? நான் வீட்ல இருந்தாலும் சும்மா தானே இருக்க போறேன். சரி நீ இங்கே இரு, நான் போய் அந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ம். போற வழியில அவரை இறக்கி விட்டுட்டு போயிடு. ம். பாரதி, இவர்தான் நான் சொன்ன முத்தையா தாத்தா. வணக்கம் தாத்தா. நல்லா இருக்கீங்களாம்மா? ஆ, நல்லா இருக்கேன் தாத்தா. உனக்கு எதுவும் சிரமம் இல்லையே? அதெல்லாம் இல்ல தாத்தா, நானும் அந்த வழியா தான் போறேன். உங்களை இறக்கி விட்டு போறேன். சரி பத்மா, நான் போயிட்டு மதியானத்துக்குள்ள வந்துடுறேன். நிஷாமா வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்து கேட்டா சொல்லிடு. அப்புறம் அந்த ஐயாவுக்கு இப்பதான் காப்பி போட்டு கொடுத்தேன், சாப்பிட என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு கொடுத்துறேன். சரிங்க ஐயா. பத்திரமா பாத்துக்கோங்க. கொடுங்க இந்தாங்கம்மா. தம்பி, சாப்பிட ஏதாவது செய்யட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்மா, இப்பதானே காஃபி சாப்பிட்டேன். சரி கொஞ்ச நேரம் போட்டோம். சரிங்க தம்பி. ஆமா, யாருமா அவங்க? யார தம்பி கேக்குறீங்க? அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாத்தாவை வண்டியில கூட்டிட்டு போனாங்களே, அவங்க யாரு? அவளா? அவ என் பொண்ணோட ஃப்ரெண்டு தம்பி. ஏற்கனவே இருந்த ஒரு வாழ்க்கை நிலைக்காம போய் இப்பதான் இன்னொரு வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிச்சு. இப்ப அதுவும் அவளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரே கேள்விக்குறியா இருக்குப்பா. ஏன், அவங்களுக்கு என்னாச்சு? அது அவளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்தான். ஏற்கனவே ஒரு பொம்பளை புள்ள வேற இருக்கு. இப்ப வயித்துலயும் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த ராஸ்கலு அவளை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். தம்பி பாத்து தம்பி, தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்க தம்பி. என்ன நினைக்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லம்மா. அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ அவங்களும் இல்ல. அப்படின்னா யாரோ உங்களை திட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா யாராவது திட்டினாலும் இப்படிதான் பொறையேறுமா. கூப்பிட்டீங்களா சித்தப்பா? ராணி, இன்னைக்கு கிருத்திகை, நானும் அழகரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஈஸ்வரி வேற வெளியில போயிருக்கா, மதியானத்துக்கு சமைச்சு வச்சிரு. பா, அக்கா பாவம்பா, விருந்தாளியா வந்திருக்காங்க, அவங்கள போய் வீட்டில் சமைக்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்தாரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம், என் பொண்ணாட்டிட்டு சொல்லு, அவ சமைப்பா உன்னோட. டேய், அவளை ஏன்டா உரண்டை இழுக்கிற? நான் உரண்டையெல்லாம் இழுக்கல, உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். என்னதான் நம்ம வீட்டு பொண்ணா இருந்தாலும் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த வீட்டு பொண்ணு தானே. இப்ப என்னதாண்டா சொல்ல வர? இந்தாரு, தப்பாலாம் சொல்ல, சரியா? வந்தா பேருக்கு ஏற்ற மாதிரி ராணி மாதிரி உட்காந்து சாப்பிட்டு போன்னு சொல்றேன் நான். எதுக்கு சமையல் வேலைக்குள்ள உள்ள வர? நீ ஜம்முன்னு உட்காடு, சாப்பிடு, என்ஜாய் பண்ணு, சரியா? டேய், நீ விடுறா. ராணி, நீ ஆண்டாள்கிட்ட சொல்லி சமைக்க சொல்லு, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். வாடா போலாம். என்ன பண்ணலான்னு வந்தோம்? என்ன ஆண்டாளு, என்ன தேடிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மதனி, இனிமே இந்த சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கணும்ல நானு.
அதான் எந்த பொருள் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு. நியாயமா பார்த்தா என் புருஷனோட தங்கச்சி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கணும். ஆனா பாரு, எங்கேயோ போன எருமை ஏன் காட்டுல வந்து மேய்ஞ்சிட்டு போன கதையா? எவன் கூடயோ கல்யாணம் ஆக வேண்டிய ஒன்ன இவன் தெரியாம கடத்திட்டு வந்து கடைசியில இவனே புருஷன் ஆயிட்டான். அது சரி, யாருக்கு யாருன்னு நம்ம கையிலயா இருக்கு? எல்லாம் மேல இருக்கிற அந்த ஆண்டவன் போடுற கணக்கு தானே. ஆமா மதனி, எங்க வீட்டுக்காரர் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன என்ன சொன்ன என்ன பத்தி? இல்ல, நீங்க காலேஜ் படிக்கும் போதே மினி பஸ் டிரைவரை டாவடிச்சிங்களாமே. ஆனா அவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி புள்ள இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உங்க வீட்டுல அவசர அவசரமா உங்க புருஷனுக்கு கட்டி வச்சுட்டாங்களாமே. உண்மையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, அதெல்லாம் சுத்த பொய் தான். ஐயோ, இத பாரு, நான் கண்டக்டரையும் பார்க்கல, டிரைவரையும் பார்க்கல. அது என்னவோ கரெக்ட் தான் மதனி. ஊர் 1000 சொல்லும், ஆனா யாருக்கு யாருங்கிறது நம்ம கையிலயா இருக்கு? எல்லாம் ஆண்டவன் கையில தானே இருக்கு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க சித்தப்பாவும் புருஷனும் கோயிலுக்கு போறாங்களாம். அவங்க வரத்துக்குள்ள உன்னை சமைச்சு வைக்க சொல்லிட்டு போனாங்க. அதுக்குதான் கிச்சன்ல வந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கேன். எங்க சித்தப்பா கறி, மீன், முட்டைன்னு எப்பவுமே அசைவம் தான் சாப்பிடுவாரு. அதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமா? அதெல்லாம் நான் செம்மையா சமைப்பேனே. பாக்குறேன் நீ எப்படி சமைக்கிறேன்னு. மதனி, உங்களை மாதிரி நானும் மதுரக்காரி தான். நீங்க குடிச்ச அதே வைகை ஆத்து தண்ணிய தான் நானும் குடிச்சு வளர்ந்தேன். ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்தா தோலையும் கொம்பையும் தவிர எல்லாத்தையும் எப்படி பிரிச்சு சமைக்கணும்னு எனக்கு தெரியும். மதனி, என்ன அப்படி பாக்குறீங்க? தலைக்கறிய பரட்டல் மாதிரி பண்ணுவேன், எலும்பு கறிய குழம்பு வைப்பேன், சுக்கா, வறுவல் இதெல்லாமே பண்ணுவேன். சுவரொட்டிய ரோஸ்ட் பண்ணிடுவேன், ஈரல வெங்காயம் மிளகாலாம் போட்டு வதக்கி கொடுத்துருவேன், ரத்தத்தை பொரியல் வைப்பேன், இந்த கால் இருக்குல்ல காலு, அது சூப்பு போட்டு அதுல பாயாவும் பண்ணுவேன். வித்தக்காரியா தான் இருப்ப போல. இல்லனா இந்த ஊர்ல குப்பை கொட்ட முடியுமா என்ன? பாக்கலாம் இன்னைக்கு நீ எப்படி சமைக்கிற. வாயில சொல்றதெல்லாம் நாக்குல வந்து சேருதான்னு நானும் பாக்குறேன். ஐயோ மதனி, சும்மா உட்காராம நீங்க போய் டிவி போட்டு உட்காருங்க போங்க. அது இந்த டைம்ல இளையராஜா பாட்டு வரும், எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு 10 பாட்டு போட்டு கேளுங்க, நான் பக்காவா சமைச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். உனக்கு இருக்கிற திறமைக்கு துணி கடைக்கு பக்கத்திலேயே ஆண்டாள் அழகர் உணவகம்னு ஒண்ணு ஓபன் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், சும்மா கூட்டம் அள்ளிட்டு போகும்ல. வித்தக்காரி தாண்டி நீ எவ்வளவு செஞ்சிருக்க. ரைட். மீன், மட்டனு, சிக்கன் குழம்பு. அடடடா, கீர்த்திக் அதுமா கறி மீனா சமைச்சு வச்சிருக்காளே. மவளே, இன்னைக்கு வீட்டுல யாரும் முட்டை கூட சாப்பிட மாட்டாங்கடி. ஓ, புருஷனும் நீயும் இன்னைக்கு என்ன ஆக போறீங்கன்னு மட்டும் பாருங்க. இந்த ராணிய பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் போன் தானா? அப்பாக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தம்மா. இந்த தடவை கால் பண்ண மட்டும் எடுத்துட்டு போறாரா என்ன? ஸ்விட்ச் ஆஃப் தான் வரப்போகுது. அம்மா, அப்பா நம்பருக்கு கால் போகுது.
நிஷா நிஷா இதோ வரேன் ஆதி. என்ன ஆதி? இது உன்னோட போனா? ஏதோ கால் வருது. இந்த